Good morning students. Today we are going to see Unit 14 Acids, Base and Salts. Already படிச்சிருக்கோம் acid என்னது base என்னது salts என்னது சரியாப்பா. Then introduction. We know that the physical world around us is made of large number of chemicals. நம்ம சுற்றி இந்த வேர்ல்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்மளை சுற்றி என்ன லார்ஜ் நம்பர் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் சரியா. தென் சாயில் ஏர் வாட்டர் ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தட் தே ஆர் யூஸ் ஆல் கன்சிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ். அவுட் ஆஃப் சச் கெமிக்கல்ஸ் ஆசிட்ஸ் பேஸ் அண்ட் சால்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் எவ்ரிடே லைஃப். என்னப்பா கெமிக்கல்ஸ் வந்து ஆசிடு பேஸு சால்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரியா. லெட் இட் பி அ ஃப்ரூட் ஜூஸ் ஆர் டிட்டர்ஜென்ட் ஆர் எ மெடிசின்ஸ் இதில் என்னென்னா அது கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் சரியா. தே ப்ளே எ கீ ரோல் இன் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். அவர் பாடி மெட்டபாலிசம் இஸ் கேரிட் அவுட் பை மீன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் அவர் ஸ்டொமக். நம்ம ஸ்டொமக்கில் என்ன ஆசிட் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு சரியா. அண்ட் ஆசிட் இஸ் த காம்பவுண்ட் விச் is capable of forming hydrogen ions in aqueous solution, whereas base is a common compound that forms hydroxyl ions OH minus in solution. அப்போ என்னப்பா forming hydrogen ionsன்றது என்னது acid. Then base is a compound that forms hydroxyl ions. hydroxyl ions அது OH minus. இது வந்து பேஸு. இப்போ ஹச் ப்ளஸ்னா என்னது ஆசிட் சரியா. OH மைனஸ்னாது ஹைட்ராக்சில் குரூப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் சரியா. வென் அன் ஆசிட் அண்ட் எ பேஸ் ரியாக்ட் வித் ஈச் அதர் எ நியூட்ரல் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு விச் இஸ் கால்ட் அ சால்ட். அண்ட் வென் அன் ஆசிட் அண்ட் எ பேஸ் ரியாக்ட் வித் ஈச் அதர் ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். அந்த நியூட்ரல் ஃபார்மேஷனை தான் என்ன சொல்கிறோம், சால்ட்டு சரியா. இந்த எக்ஸாம்பிள் பார்ப்பா. ஃபஸ்ட் இதில் என்னது HCl இருக்குது. இதில் வந்து ஹச் ப்ளஸ்ஸாகவும் சிஎல் வந்து மைனஸ் அயனாகவும் இருக்குது சரியா. இது NaOH Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் இருக்குது சரியா. இங்கே ஹச் ப்ளஸ் இருக்கனால இது ஆசிடு, OH மைனஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அது பேஸு. NaCl வந்து Na ப்ளஸ்ஸும் சிஎல் மைனஸ் இருக்குது. இந்த ரெண்டும் ஆசிடும் பேஸும் சேர்ந்ததுனால ஃபார்ம் ஆகிறது வந்து நியூட்ரல் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து அந்த ஃபார்மேஷன் என்னப்பா சால்ட். Na ப்ளஸ்ஸும் சிஎல் மைனஸும் சேரும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் சேரும்போது அந்த இடத்துல என்னது நியூட்ரல் கிடைக்குது. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, சால்ட்னு சொல்லியிருக்காங்க சரியா. தென் ஆசிட்ஸ். லுக் அட் த பிக்சர்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப் given below. All the seriable items taste similar, that is sour. What causes them to taste sour? A certain type of chemical compounds present in them gives sour taste. சில கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும், சோர் டேஸ்ட் இருக்கும் சரியா. திஸ் இஸ் கால்ட் ஆசிட். அப்போ அந்த சோர் டேஸ்ட் இருக்கிறதுல என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆசிட். த வேர்டு ஆசிட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த லத்தீன் நேம் அசிடஸ். இந்த ஆசிட்ன்ற நேம் வந்து லத்தீன் நேம் அசிடஸ்ன்றது வந்தது தான் என்னது ஆசிட். இப்போ ஆசிடோட டேஸ்ட் என்னது, சோர் டேஸ்ட். அந்த சோர் டேஸ்ட் இருந்துச்சுன்னா அது என்னது ஆசிட்னு சொல்கிறோம் சரியா. which means sour taste. Substance with sour taste are called acids. எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் சோர் டேஸ்ட் இருக்கோ அது என்னது, அதான் அது ஆசிட்ஸ் இருக்குது சரியா. Then acid and its source acid present. ஆப்பிளில் வந்து என்ன இருக்குது, என்ன ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மேலிக் ஆசிட். ஆப்பிளில் என்ன இருக்குது, மேலிக் ஆசிட். லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட். கிரேப்பில் வந்து டார்டாரிக் ஆசிட். டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட். வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட். கேர்டில் வந்து லாக்டிக் ஆசிட். ஆரஞ்சு அஸ்கோர்பிக் ஆசிட். டீ டாட்டானிக் ஆசிட். ஸ்டொமக் ஜூஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அண்ட் பி ஃபார்மிக் ஆசிட் சரியாப்பா. ஆப்பிளில் என்னென்ன ஆசிட் இருக்குது, மேலிக் ஆசிட். லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட். கிரேப்பில் வந்து டாட்டாரிக் ஆசிட். டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட். வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட். கேர்டில் வந்து லாக்டிக் ஆசிட். ஆரஞ்சு வந்து அஸ்கோர்பிக் ஆசிட். டீயில் வந்து டேனிக் ஆசிட். ஸ்டொமக் ஜூஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அண்ட் பியில் வந்து என்ன இருக்குது, ஃபார்மிக் ஆசிட் இருக்குது சரியா. Then, according to Arrhenius theory, an acid is a substance which furnishes H plus ions
ஆர் H3O ப்ளஸ் அயான்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன். அர்கீனியஸ் தியரி படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். ஆசிட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் பர்னிசஸ் H ப்ளஸ் அயான்ஸ் ஆர் H3O ப்ளஸ் அயான்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? தே கண்டெயின் ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஒரு ஹைட்ரஜனோ இல்லைனா அதற்கு மேலே ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கணும். சரியா? அதான் தே கண்டெயின் ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், when hydrogen chloride is dissolved in water, it gives H plus and Cl minus ions in water. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஹைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம்ல என்னப்பா? HCl. ஹச்னா ஹைட்ரஜன், சிஎல்னா குளோரின். சரியா? ஹைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம்ல HCl இஸ் டிசால்வ் இன் வாட்டர். HCl வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது? H ப்ளஸ் அயான்ஸும் Cl மைனஸ் அயான்ஸும் கிடைக்குது. அயான்ஸ் இன் வாட்டரில் கிடைக்குது. சரியா? தென் வாட் ஹேப்பன்ஸ் டு an acid or a base in water? Do acids produce ions only in aqueous solution? acids வந்து aqueous solutionல மட்டும்தான் ionsை ப்ரொடியூஸ் பண்ணுமா? hydrogen ions in HCl are produced in the presence of water. The separation of H plus ion from HCl molecules cannot occur in the absence of water. அப்போ என்னது? HCl வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன? H3O ப்ளஸும் Cl மைனஸ் தான் இருக்குது. நம்ம என்ன சொல்லிக்கோங்க? அர்கீனியஸ் தியரி படி ஆசிடில் என்னென்ன இருக்கணும்? H ப்ளஸ் அயான்ஸும் H3O ப்ளஸ் அயான்ஸும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. எந்த சொல்யூஷன்னா? அக்வஸ் சொல்யூஷனில். சரியா? அதான் சொல்லியிருக்காங்க. HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது? H3O ப்ளஸும் Cl மைனஸும். ஹைட்ரஜன் அயான்ஸ் cannot exist alone. ஹைட்ரஜன் அயான் வந்து தனியாக வந்து ரியாக்ட் பண்ணாது. பட் தே எக்ஸிட் இட் combined state with water molecules. water molecules combine ஆகும். thus hydrogen ions must always be H plus or hydronium. H3O plus பேர் என்னப்பா? hydronium ion ஃபார்ம் ஆகும். சரியா? H plus ப்ளஸ் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது என்னது? ஹைட்ரோனியம் அயான் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஹைட்ரஜனும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது? ஹைட்ரோனியம் அயான். Then, do you know purpose? All acids essentially contain one or more hydrogens. எல்லா ஆசிடும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிட்னாலே ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். பட் ஆல் த ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட் ஆசிட்ஸ். எல்லா ஆசிட்னு ஃபார் எக்ஸாம்பிள், பட் ஆல் த ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் நாட் ஆசிட்ஸ். எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ஹைட்ரஜன் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து ஆசிட்னு சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேனோட ஃபார்முலா என்னது? CH4 ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜனும் இருக்குது. சரியா? அண்ட் அமோனியா ஃபார்முலா என்னது? NH3 ஒரு நைட்ரஜனும் ஹைட்ரஜன் 3 இருக்குது. ஆல்சோ கண்டெயின் ஹைட்ரஜன். இதில் என்னது? மீத்தேனில் வந்து 4 ஹைட்ரஜன் இருக்குது, அமோனியாவில் வந்து 3 ஹைட்ரஜன். ஆனால் இதெல்லாம் என்னது? நம்ம ஆசிட்னு சொல்கிறது இல்லை. சரியா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆல் ஆசிட்ஸ் எசென்சியலி கண்டெயின் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன். எல்லா ஆசிடும் என்னது? ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஹைட்ரஜன் இருக்க எல்லாமே வந்து ஆசிட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மீத்தேனும் அமோனியா சொல்லியிருக்காங்க. பட் தே டூ நாட் ப்ரொடியூஸ் H ப்ளஸ் அயான்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன் வந்து H ப்ளஸ் அயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது இதெல்லாம். சரியா? The following table enlists various acids and the ions formed by them in water. Acidic acid, formic acid. Acidic acid ஃபார்ம்ல என்னப்பா? CH3COOH. சரியா? அதில் எத்தனை ஹைட்ரஜனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது? ஒரே ஒரு ஹைட்ரஜனை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது. சரியா? அப்போ H ப்ளஸும் CH3COO மைனஸில் இருக்க அந்த ஒரு ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிடும். சரியா? அது ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம்ல HCOOH. அதில் இருக்க ஹச்சை வந்து H ப்ளஸ் அயான்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ரிமைனிங் வந்து HCOO. அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எத்தனை? 1. இந்த நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆனது HNO3. இந்த ஹைட்ரஜன் வந்து அயானா ஃபார்ம் ஆயிரும். அப்போ H ப்ளஸும் NO3 மைனஸும் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எத்தனை? 1. அது சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம்ல என்னது? H2SO4. அயான்ஸ் ஃபார்மேஷன் 2H ப்ளஸ் வந்து அயான்ஸாக ஃபார்ம் ஆகும். ரிமைனிங் இருக்கிறது SO4 2 மைனஸ் என்னது? தனியாக இருக்கும். தென் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எத்தனை? 2. சரியா?
தென் பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது H3PO4 H3PO4. இந்த 3H ப்ளஸும் இந்த ஹைட்ரஜன் தனியாக வந்து ரிமைனிங் இருக்கிறது PO4 தனியாக இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எத்தனை 3. நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ். ஆசிட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஆசிட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன் டிஃப்ரெண்ட் வேஸ் சச் கிவன் பிலோ பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸஸ் வச்சு பேஸ் பண்ணி ஆசிடை வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆர்கானிக் ஆசிட், செகண்ட் ஒன்று என்னடா இன்ஆர்கானிக் ஆசிடு பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் ஆசிட். ஆசிட்ஸ் present in plants and animals living things are organic acids. Example formic acid, acetic acid. HCOOH na formic acid, then CH3COOH na acetic acid. Organic acid என்னப்பா acids present in plants animals, அதாவது லிவிங் திங்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ஆர்கானிக் ஆசிட். சரியா, அதான் என்னது ஆர்கானிக் ஆசிட். எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிடும். தென் இன்ஆர்கானிக் ஆசிட். ஆசிட்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் rocks and minerals are inorganic acids or mineral acids. Example HCl, HNO3, H2SO4. Acids prepared from rocks and minerals are inorganic acids. இந்த இன்ஆர்கானிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ராக்ஸ்லேயும் மினரல்ஸ்லேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரியா, அதான் இன்ஆர்கானிக் ஆசிட். இதை இன்ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லலாம், இல்லை மினரல் ஆசிட்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா, எக்ஸாம்பிள் HCl என்னப்பா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். HNO3 நைட்ரிக் ஆசிட், H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். தென் பேஸ்ட் ஆன் தேர் பெசிசிட்டி. இதனால பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸஸ். செகண்ட் ஒன்று என்னப்பா பேஸ்டு ஆன் தேர் பெசிசிட்டி. மோனோபேசிக் ஆசிட். ஃபஸ்ட் ஒன்று அதில் ஃபஸ்ட் டைப் என்னது மோனோபேசிக் ஆசிட். ஆசிட்ஸ் that contain only one replaceable hydrogen atom per molecule is called monobasic acid. It gives only one hydrogen ion per molecule of the acid in solution. Example HCl, HNO3. மோனோனால என்னப்பா ஒன்று. சரியா, ஆசிட் that contain only one replaceable hydrogen atom per molecule. பெர் மாலிக்குள்ள ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுச்சுன்னா அது என்ன, அது மோனோ பேசிக் ஆசிட். எக்ஸாம்பிள் என்ன HCl, HNO3. இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குப்பா, HCl ஒரு ஹைட்ரஜன். அப்போ அந்த ஒரு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது. HNO3 ஒரு ஹைட்ரஜனுக்கு அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது. சரியா, தென் do you know papa, for acids we use the term basicity that refers to the number of replaceable hydrogen atoms present in one molecule of an acid. For example acetic acid. Acetic acid formula CH3COOH has 4 hydrogen atoms but only one can be replaceable, hence it is monobasic. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆசிடில் வந்து ஹைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா என்னது ஆசிட்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிடில் எத்தனை ஹைட்ரஜனுக்கு ஃபார்முலா என்னது CH3COOH. டோட்டலாக எத்தனை ஹைட்ரஜன் இருக்குப்பா 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம், ஹென்ஸ் இட் இஸ் மோனோபேசிக். 4 ஹைட்ரஜன் இருந்தாலும் அதில் ஒன்று தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுனால என்னது அசிட்டிக் ஆசிட் என்ன சொல்கிறோம், மோனோபேசிக்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் ஒன் டைபேசிக் ஆசிட். an acid which gives 2 hydrogen ions per molecule of the acid in the solution. Example H2SO4, H2CO3. சரியா, டைபேசிக். டைனால என்னப்பா 2. an acid which gives 2 hydrogen ions per molecule. சரியா, 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து கொடுக்கணும். சரியா, அது என்னது டைபேசிக் ஆசிட். Then tribasic acid. An acid which gives 3 hydrogen ions per molecule of the acid and the solution. Example என்னது H3PO4. ட்ரைனால என்னது 3. An acid which gives 3 hydrogen ions per molecule of the acid in the solution. Example என்னப்பா H3PO4. இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 3 ஹைட்ரஜன் என்ன செய்யும்,
ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். சரியா? தென் அப்போ என்னென்னப்பா, ஃபஸ்ட்டு வந்து மோனோ பேசிக் ஆசிட், செகண்ட் ஒன்று டை பேசிக் ஆசிட், மூணாவது என்ன அது ட்ரை பேசிக் ஆசிட். ஃபஸ்ட்டில் மோனோனா அதை ஒரே ஒரு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். செகண்ட் ஒன்றில் வந்து 2 ஹைட்ரஜனை வந்து ஒரு பெர் மாலிகுலர் 2 ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். தேர்ட் ஒன்று என்னப்பா 3 ஹைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்.